செப்டம்பர் 17 புதன்கிழமை. ஆவியை ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலேயே மிகச்சிறந்தது பரிசுத்த ஆவிதான். அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களாகிய நம் சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிற அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்பதே அந்த எச்சரிக்கை. ஆவியானவர் பற்றி எரிகிற அக்னிக்கு ஒப்பானவர். நாம் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் அந்த ஆவி அனல் கொண்டு எழும்புகிறது. ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறது. அதே நேரத்தில் ஆவியானவரை துக்கப்படுத்திவிட்டால் நாம் பெற்ற ஆவி அவிந்து போகிறது.